ஹலோ எவ்ரிவான். 3 இன்கிரீடியன்ட்ஸில் நல்ல டெலிஷியஸான எக்லெஸ் கீ பிஸ்கட்ஸ் எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாமா? இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் கீ 1/4 கப், சுகர் 1/2 கப், கேஸ்டர் சுகர் ஆர் பவுடர்ட் சுகர் அண்ட் மைதா 1 கப். ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்ச கீ அண்ட் சுகர் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். வித் ஹெல்ப் ஆஃப் விஸ்க் நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. நல்லா பட்டர் அண்ட் கீ நல்லா மெல்ட் ஆயிடணும். நல்லா மெல்ட் ஆகி டிசால்வ் ஆகி இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும். அது வரைக்கும் பண்ணணும். அதில் நம்ம மைதாவை ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா நீட் பண்ணிக்க போகிறோம். சாஃப்டாக ஓவர் நீடும் பண்ணிடக்கூடாது, ரொம்ப ஹார்ட் ஆயிரும் பிஸ்கெட். ஸோ நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு நம்ம நீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டோ ரெடியாக இருக்குது. நம்ம பேக் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கிங் ட்ரேயில் பேக்கிங் ஷீட் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். குக்கீஸை ஷேப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அவனை 180 டிகிரிஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குக்கி டோவை நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லா குக்கி டோவை நான் இந்த மாதிரி ரவுண்டாக ஷேப் பண்ணி கையால் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வந்துடும். எல்லாம் ஷேப் பண்ணி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். இதை நம்ம ஒரு 15 மினிட்ஸ்க்கு அதே 180 டிகிரிஸ்க்கு பேக் பண்ண விட்டுடுறோம். இந்த குக்கீஸ் எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் கூல் டவுன் ஆக வைக்கணும். கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தா நல்லா சாஃப்டாக வாயில் வச்சாலே கரையிற அளவுக்கு யம்மியான கீ பிஸ்கெட்ஸ் ரெடியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.